பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். இயல்புகள், குணாதிசயங்கள், ரகசியங்கள், அப்படி ஃபுல். அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுபோல் 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் 10வது நட்சத்திரமாக வருகிறது. இது உடைபடாத நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம்னா மகம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதமும் ஒரே ராசியில் அமையும். அது மகரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சிம்ம ராசியில் அமைகின்றன. அதனால் இது உடைபடாத நட்சத்திரம்னு சொல்கிறோம். மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். இது கேதுவனுடைய நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை கேது திசையாக இருக்கும். அதனுடைய கால அளவு கேது 7 ஆண்டுகள். சிம்ம ராசியில் இந்த மக நட்சத்திரம் அமைகிறது. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அப்போ கேது ப்ளஸ் சூரியன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்போ இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாமகரண எழுத்துக்கள் எதில் எந்த பேரில் ஆரம்பிக்கலாம்? ஆரம்ப எழுத்தாக வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா, மீ, மோ, மே, மோ, அப்படி இந்த மாமி அந்த இதுவில் வச்சுக்கலாம். மிருகம் ஆண் எலி, பட்சி ஆண் கழுகு, மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலமரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, நாடி சமான நாடி, கணம் ராட்சச கணம், அதிதேவதை சூரியன். மக நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சூரியன். இதில் அரியாசனம் சொல்கிறாங்க. அதாவது சின்னம்னு சொல்கிறாங்க இல்லையா? மக நட்சத்திரத்துடைய சின்னம் என்ன அப்படின்னாக்கா அரியாசனம். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அந்த சேர், இது ஒரு அரியாசனம். இது அந்த அரியாசனம் தான் இவங்களுக்கு சின்னமாக அமைகிறது. வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம். அந்த ஆயிலத்துக்கு வைநாசிகமாக வந்துச்சா. இப்போ மகத்துக்கு கிருத்திகைக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். இந்த மகம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தீர்க்க முடியாத கர்மாவை கொண்டு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் மகாமகம்னு விசேஷம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. அந்த குளத்தில், மகாமக குளத்தில் ஒரு முறையாவது குளினா ஸ்நானம் பண்ணணும். பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த மகாமகம் அந்த விசேஷம் அப்படின்ற உண்மையாக இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நல்லா வருவாங்க. நல்ல வாழ்க்கை ஃப்ளரிஷ் ஆகும். உண்மையாக இருக்க விரும்புவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையாது. விநாயகரை வணங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். யானைக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஏன்னா கேது தானே. இவங்க பொறுத்தவரையிலையும் இந்த மக நட்சத்திரம் ஜகத்தை ஆள்வார்கள்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் ஜகத்தை ஆள முடியாது. அந்த ஜகத்தை ஆளக்கூடிய ஆளுமை திறன் உடையவர்கள். அதே நேரத்தில் யார் பேச்சையும் இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க பேச்சை தான் அடுத்தவங்க கேட்கணும்.
பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது. இந்த 7ஆம் பாவம், லக்னம்னு ஒன்று இருக்குங்க, அது வேறு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ராசிக்கு 7ஆம் பாவம், லக்னத்துக்கு 7ஆம் பாவம். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னும் பொழுது வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவங்க பெரும்பாலும் ஒரு 50% சிறப்பாக அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு 50% பேராக தான் இருக்கும். மீதி 50% பேருக்கு தொழில் சிறப்பாக போகும், நல்ல உத்தியோகம் பார்ப்பாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, ஆஃபீஸராக இருப்பாங்க, கார் பங்களா, ஏன் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்கும். அதுதான் இந்த மக நட்சத்திரத்தினுடைய ஒரு பெரிய தாற்பயமே. அதான் திண்டுக்கல் தவசிமலைன்னு, திண்டுக்கல் அருகே தவசிமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மகாலிங்கேஸ்வரர்னு இருக்காங்க. அவங்கள போய் வழிபாடு பண்ணிங்க, நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வருது. இதை நீங்கள் வழிபாடு, விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு பண்ணுறீங்கன்னா, பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நன்மையை அளிக்கும். சட்டமுனி ஜீவசமாதி வழிபாடு வருமான வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள். அதே நேரத்தில் ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், இவங்ககிட்ட ஞானம் இருக்கும், ஆளுமை உடையவர்கள், நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபம் இருக்கும், கோபம்தான் நிறைய 90% இருக்கும். ஆனால் நல்ல குணமும் இருக்கும் கண்டிப்பாக. மகம் வந்து நுட்ப அறிவு, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஒரு கெத்து இவங்கக்கிட்ட ஒரு குடிகொண்டு இருக்கும். ஒரு கெத்தோடு தான் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும். உக்கிரமான தெய்வங்கள் இருக்கு இல்லையா, வாராகி, இதுபோல் உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் இவங்க சிறப்பாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக உழைப்பாங்க. உயர்ந்த குணம் இருக்கும், கடினமான உழைப்பு இருக்கும், பக்தியும் இருக்கும். ஆனால் இவங்களை புகழ்ச்சி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை வந்து ரொம்ப புகழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் இவங்க ஃப்ளாட்டு தான். இவங்ககிட்ட என்ன வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மெல்ட் ஆகிடுவாங்க புகழ்ந்து தள்ளிட்டீங்கன்னாக்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட்டு. மற்றபடி இவங்க கெத்து இருக்குது பாருங்கள். சிரிக்கிறது கூட சில நேரத்தில் காசு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கேட்பாங்கன்னா இல்லை, அந்த அளவுக்கு இவங்க எப்போ உருன்னு இருப்பாங்க. ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸர்னு சொன்னால் ஒரு அந்த கெத்து, அப்படி ஒரு கெத்து இருக்கும் இவங்க கிட்ட. ஒரு மேனேஜராக இருக்கார், இல்லை ஒரு சூப்பரண்டாக இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கெத்தோடு இருப்பாங்க. அந்த மனுஷனுக்கு சிரிக்க தெரியுமாயா அப்படின்ற அளவுக்கு கூட அதை கூட ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலை. இவர்கள் யாருடைய பேச்சுக்கும் செய்கைக்கும் கட்டுப்படாதவர்கள். ஆனால் மற்றவர்களை இவர்கள் கட்டுக்குள் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி. இவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்களா, ஆனால் மற்றவங்கெல்லாம் இவங்க பேச்சை கேட்கணும். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் மெமரி பவர் ரொம்ப அதிகம் இருக்கும், ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். பேரு புகழ் அதிகம், அதாவது பேருக்காகவும் புகழுக்காகவும் அதிகம் ஆசைப்படக்கூடியவர்கள். காசு குணத்தை காட்டிலும் அது எனக்கு வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு நினைப்பாங்க. இந்த மகம் 1ஆம் பாதம் நவாம்சம் மேஷத்தில் வரும். மேஷம்னு சொன்னாலே செவ்வாய் ப்ளஸ் கேது ப்ளஸ் சூரியன் வேறு அங்கே உச்சம் அடைகிறார். அப்போது இவங்களுக்கு செவ்வாய் சூரியன் ரெண்டுமே உஷ்ண கிரகம். பயங்கர டென்ஷன் பார்த்து காய்ச்சி ஊச்சின்னு கற்றுவாங்க. இந்த மேஷத்தில் நவாம்சம் மகம் 1ல் பிறந்தவங்க. மகம் 2 வந்து பார்த்திங்கன்னா ரிஷப நவாம்சம். கேது ப்ளஸ் சுக்கிரன் இவங்களுக்கு ப்ளஸ் சூரியன் சாதுரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் நவாம்சம் வருது. கேது ப்ளஸ் புதன் ப்ளஸ் சூரியன் கேப்பபிலிட்டி, நிபுணத்துவம் உடையவர்கள்,
புத்திசாலிகள், சாணக்கியர்கள் அப்படின்னு சொல்லணும். மகம் 4ஆம் பாதம், கடகம் நவாம்சம் வருகிறது. கேது ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சூரியன், தாயுள்ளம் கொண்டவர்களுக்கு. சந்திரனாலே தாயுள்ளம் தான். பாப்பா சாப்பிட்டு போப்பா, ஒரு அரவணைப்பு, டீ சாப்பிடுப்பா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு அந்த ஒரு தாயினுடைய அந்த ஒரு இதுவும் இருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த மகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசியல், சினிமா, மருத்துவம், அரசாங்கத்தில் ஒரு பெரிய கீ போஸ்ட், பெரிய போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஆன்மீக துறையில் கூட இவர்கள் சாதனை செய்வார்கள். சினிமா, தொலைக்காட்சி துறையில் முதன்மையான நிலையில் இருப்பார்கள். தொழில் துறையிலையும் கொடி கட்டி பறப்பாங்க. செயல்திறன் இருக்கும், திட்டமிடுதல் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே இவர்களுக்கு பேசிக்கான ஒரு குணமே வந்து செயல்திறன், திட்டமிடுதல். இவங்கக்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். இளமை காலங்கள் இவர்களுக்கு போராட்டம் நிறைந்ததாகவே அமையும். வயசு ஆக ஆக மிடில் ஏஜ் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பில் பயங்கர சுட்டியாக இருப்பார்கள். படிப்பில் பயங்கர கெட்டிக்காரத்தனம் இருக்கும். குரு ப்ளஸ் கேது ஆன்மீக பக்தி அதிகமாக இருக்கும். குரு ராகு இணைந்திருந்தால் ஆன்மீகத்தில் அதிக அளவு ஈடுபாடு இருக்காது. அதாவது குரு எங்கேயாவது இருப்பார் இல்லையா உங்கள் ராசியில், இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. குரு கேது இணைஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ஆன்மீக பக்தி இருக்கும். குரு ராகு இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. தாராபலன் எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த நட்சத்திரமான 2வது நட்சத்திரம் தாராபலன் தரக்கூடிய நட்சத்திரம், அதாவது சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால உங்களுக்கு அனுகூலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நட்சத்திரம், சாமதாரை அப்படின்னு சொல்கிறது. சாமம் நடக்கிறது, அதாவது அஸ்தம், திருவோணம், ரோகிணி கிடையாது. அது வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரமாக வருது. அப்போ அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இது வந்து சாமதாரை. அடுத்தது சாதகதாரை, சுவாதி, சதயம், திருவாதிரை, ராகுனுடைய நட்சத்திரம். அப்புறம் 8 மைத்திரதாரை, அதாவது ஓடி வந்து காப்பான் நண்பன் சொல்லுவாங்களே, அதுபோல் அனுஷம், பூசம், உத்திரட்டாதி. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையா, அவங்க ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அனுஷம், பூசம், உத்திரட்டாதி. 9 பரம மைத்திரம், கேட்டை, ஆயில்யம், ரேவதி. இந்த நட்சத்திரத்தெல்லாம் ஏன் படிக்கிறோம், குறிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், உறவினர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் கொல்லிக்காக இருக்கலாம். அவங்க நட்சத்திரத்தை கேளுங்க, இந்த நட்சத்திரத்தெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம், இல்லைன்னா கைட்டு விட்டுடலாம். அவங்களுக்கு தான் ஆதாயமாக இருப்பீங்க நீங்கள். அப்போ எதுக்கு அவங்ககிட்ட நம்ம பழகணும் அப்படின்னு கைட்டு விட்டுடலாம். எங்கள் வாழ்க்கையே சுயநலம் தாங்க. அப்போ நீங்கள் அப்போ தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம நல்லா இருந்தால் வீடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அப்போ அந்த கான்செப்டில் வந்து இந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அற்புதமாக பலன் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெத்தியில் வந்து திருநீர் இட்டிக்கலாம். இட்டிட்டா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி நிலவு வழிபாடு, பௌர்ணமி நிலவு வழிபாடு பண்ணலாம், நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா 6வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக வருது பாருங்க உங்களுக்கு. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அழகு, அறிவு, கம்பீரம் மக நட்சத்திரத்துக்கு இந்த 3ம் இணைஞ்சது தான் மக நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் சுவாதி, சதயம், சுவாதி நட்சத்திரம் வந்து 6வது இதுவாக வருது இல்லையா. 6 வந்து உங்களுக்கு சாதக தாரை இல்லையா. அப்போ வந்து நீங்கள்
நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம், நரசிம்மர் ஸ்லோகம் சொல்லலாம். அது குறிப்பாக 3 நரசிம்மர் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து பூவரசங்குப்பம், பரிக்கல், விழுப்புரங்கிட்ட அந்த 3 நரசிம்மர் கோயிலும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஆதிக்க குணம் நிறைந்தவர்கள், எளிதில் கோபம் கொள்ளக்கூடியவர்கள், இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். திருமணம் சீக்கிரத்தில் கைகூடி வராது. ஐயோ சிம்மராசி மக நட்சத்திரமா எல்லாரும் கண்டு பயப்படுவாங்க. குரு பார்த்தா ஒரு குழப்பமும் இல்லை, நல்லா வருவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் குரு பார்க்கலன்னா பர்சனல் லைஃப் ரொம்ப பிரச்சனையாகிடும். அதனால் பயம் அவங்களுக்கு. மற்றபடி ஏனோ இவங்களுக்கு பர்சனல் லைஃப் பெருசாக சோபிக்கிறது இல்லை. ஒரு 50% மக்கள் தான் அந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. மீதி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து அதான் சொல்கிறேன், எல்லாம் இருக்கும் எக்ஸப்ட் வாழ்க்கை துணைக்கு ஈடுபாடு இருக்காது. சார், எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.